சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஞானக்கடல் சிவ பரமாத்ம தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். குழந்தைக்கு அழிவற்ற வருமானம் தருவதற்காக தந்தை சங்கம யுகத்தில் வந்திருக்கின்றீர்கள். ஞான ரத்தினங்களால் எல்லையற்ற வருமானம் அடைந்து கொள்ள அங்கீகாரம் தந்து நிரப்பிக்கொள்ள உதவியும் செய்து கொண்டு உள்ளீர்கள். தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்றேன். சத்கதியின் வள்ளல் தங்கள் தொடர்பில் தேவதையாக மாற்றம் பெறும் பாக்கியசாலி ஆத்மா நான். பக்தியின் மீது, பழைய உலகின் மீது, சரீரத்தின் மீது வைராக்கியம் கொண்டு வந்து நினைவு தொடர்பின் வழியாக பாவ சுபாவ சன்ஸ்காரங்களை பஸ்பம் செய்து தங்களது மகிமையால் உயர்ந்ததிலும் உயர்ந்த சுய தரிசனம் கண்டு எனது சுயமரியாதையில் நிலை பெறுகின்றேன். நிரந்தர ஆஸ்திகளான தூய்மை, அமைதி, அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி, திருப்தி சர்வ சக்திகளோடு இணைத்து தங்களது ஞானமே எம்மை அடைந்து கொள்ள வைக்கின்றது. ஆத்மா எனக்குள் ஆஸ்திகளை நிரந்தரமாக்கி நிரப்பிக் கொண்டிருக்கின்றேன். எல்லையில்லாத தூய்மை என்னுள் நிரம்ப நிரம்ப எமது பொலிவும் ஜொலிப்பும் உயர்ந்து கொள்கின்றது. அனைத்து உன்னதம் நிரம்பப் பெற்ற தெய்வீக குணங்களும் பண்புகளும் சர்வ சக்திகளும் அம்சங்களுடனும் வம்சங்களுடனும் என்னுள் பெருகிக் கொண்டே வருகின்றது. கல்பம் கல்பமாக வெற்றியடைந்து சிரேஷ்டமான விஸ்வ சேவையை ஸ்திரமான மனம், புத்தி, சன்ஸ்காரங்களின் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக செய்திருந்த சன்ஸ்காரம் முழுமையாக வெளிப்படுகின்றது. மணிமாலையில் கோர்க்கப்படும் உயர் ரக மணியாக பிராப்தம் பெற்றிருக்கும் ஆத்மா நான். சம்பன்ன சம்பூர்ண நிலையை, உத்தம புருஷனாக கர்மாதீத் நிலையை நெருங்கியிருக்கும் பிராப்தியை உள்ளுணர்வால் அனுபவம் செய்கின்றேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பாகுபாடும் இல்லாது அபகாரிகளுக்கும் சேர்த்து படைப்பின் அனைத்து ஆத்ம சகோதரர்களுக்கும் சுபபாவனையுடன் சேவையை அர்ப்பணிக்கிறேன். எமது சுபபாவனைதான் சுயம் எனது மாற்றத்திற்கும் அனைவரின் பரிவர்த்தனைக்கும் உன்னதமான மார்க்கம் தருகின்றது. சுயராஜ்ய அதிகாரியாக எமது எல்லையற்ற ஆளுமையை உருவாக்கி தந்து கொண்டிருப்பது சுயம் பரமாத்மாதான். எல்லையற்ற தூய்மையுடன் முகத்திலும் நடத்தையிலும் ஆன்மீக பொலிவும் செறிந்து சுயதர்மத்தில் சுய கௌரவத்தில் நிலைக்கச் செய்து சுயம் மற்றும் விஸ்வ சேவையை இயல்பாக நடைபெறச் செய்ய வைப்பது செய்வதும் செய்விப்பதுமான சிவதந்தை ஒருவரே. ஆழமான அன்பின் ஆதாரத்தில் சமர்ப்பணத்துடன் நன்றிகள் என் பாபா. நல்லது. சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற வருமானம் பெற வைப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். ஞான ரத்தினங்களால் எந்த அளவு வருமானம் அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவிற்கு அடைய முடியும். சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு முடியுமோ ஆத்ம அபிமானிக்கான முயற்சி செய்யுங்கள். மிக அதிகமான வருமானம் சேமிக்கக்கூடிய நேரம் இதுவாகும். வருமானம் செய்விப்பதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். ஞானம் புது உலகிற்காக, பக்தி பழைய உலகத்திற்காக, படைப்புகள் முழுவதும் படைப்பவராகிய அந்த ஒரு தந்தையினுடையது ஆகும். தந்தை என்று கூறும்பொழுது அவர் நிராகாரமாக ஆகிவிடுகின்றார். நிராகார தந்தையிடத்தில் சரீரம் விடும்பொழுதுதான் செல்ல முடியும். ஞான ரத்தினங்களின் களஞ்சியமாக இருக்கின்றார். ஞானத்தின் மூலம் தேவதைகளாக ஆகிறீர்கள். ஞானத்தை அடைந்து பிறகு பிராப்தியை அடைகிறீர்கள். ஞானக்கடலாக சத்கதியின் வள்ளலாக இருக்கின்றார். ஈஸ்வரன் சர்வவியாபி என்று கூறிவிடுகின்றனர். நாடகப்படி இது அவர்களது குற்றம் கிடையாது என்று தந்தை கூறுகின்றார். சில குழந்தைகள் மற்றவர்களுக்கு ஞானம் கொடுத்து கொடுத்து சுயம் மாயையிடம் அடிவாங்கி விடுகின்றனர். நீங்கள் அகிம்சையின் மூலம் ராஜ்யம் அடைகிறீர்கள். கீதையிலேயே தவறு செய்துவிட்டனர். மனிதனை பகவான் என்று கூறிவிட்டனர். ஞானம், பக்தி, பிறகுதான் வைராக்கியம். எதன் மீது வைராக்கியம்? பக்தியின் மீது, பழைய உலகின் மீது வைராக்கியம். பழைய சரீரத்தின் மீது வைராக்கியம். புது உலகை நீங்கள் தெய்வீக பார்வையின் மூலம் சாட்சாத்காரம் செய்கிறீர்கள்.
நீங்கள் புது உலகிற்காகவே படிக்கிறீர்கள். இந்த படிப்பு ஒன்றும் இந்த பிறப்பிற்காக கிடையாது. உங்களுடையது நினைவு ஆகும். யோகா என்று கூறுவது கிடையாது. தந்தை வந்து உணர வைக்கின்றார். புரிந்து கொள்வதற்கு மிக ஆழமான விஷயமாகும். ஆத்மா மிகவும் சூட்சுமமானது மற்றும் அழிவற்றது ஆகும். ஆத்மாவும் அழியாதது. அதில் பதிவாகியிருக்கும் பாகமும் அழிவில்லாததாகும். பாபாவின் மீது அன்பு வைத்து வைத்து எப்பொழுது கர்மாதீத நிலை ஏற்பட்டுவிடுமோ அப்பொழுது இந்த சரீரத்தை விட்டுவிடுவோம். நினைவும் கலப்படமில்லாமல் இருக்க வேண்டும். மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. முழு முயற்சி செய்ய வேண்டும். சுயமாற்றத்தால், சுப பாவனையால் எப்படிப்பட்ட ஆத்மாவும் மாறிவிடும். சுபபாவனை அவசியம் வெற்றியை பெற்றுத்தரும். அல்லது மன்மனாபவ, தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.